வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கோமா நிலையில் அம்மா, ஷூட்டிங் போக சொன்ன அப்பா, முதல் படம் ரிலீஸ் ஆகும் முன்பே தாயை இழந்த லியோ பட வில்லன், இணையதளத்தின் வைரலாகும் அவருடைய கண்ணீர் கதை. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நாங்கள் இரத்த தானம் செய்தோம், எங்களால் முடிந்த அனைத்தையுமே செய்தோம். என் சகோதரிகள் என்னை விட இளையவர்கள். அந்த காலம் எங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக இருந்தது. லியோ படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மத்தியில் பிரபலமான பாலிவுட் நடிகர் தான் சஞ்சய் தத். தனது பெற்றோர்களை பற்றி பொது வெளியில் அதிகமாக பேசியதில்லை. திரைத்துறையில் ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வந்தாலும் தனது தனிப்பட்ட உணர்வுகளை பெரும்பாலும் வெளிப்படுத்தாமல் இருந்தார். ஆனால் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் தனது வாழ்க்கையின் மிக வேதனையாக தருணமாக தாய் நர்கீஸ் மறைவு குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். ஏஐஜி ஹாஸ்பிட்டலில் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தனது தாய் நர்கீஸ் கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு போராடிய காலத்தை சஞ்சய் தத் நினைவு கூர்ந்திருக்கிறார். என் அம்மா கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, உயிரிழந்தும் போனாங்க. அது 1980களில் தொடக்க காலம். இப்போது இருப்பது போன்ற மருத்துவ தொழில்நுட்ப வசதிகள் அப்போது எனக்கு கிடையாது. அவங்க மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதற்காக நாங்கள் நியூயார்க்கு சென்று ஸ்லோன் கிட்டரிங் மருத்துவமனை சிகிச்சை அளித்தோம். அவங்களுக்கு பல்வேறு உடல்நல சிக்கல்கள் ஏற்பட்டது. அப்போது எனக்கு 19-20 வயது தான். என் அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதை நேரில் பார்ப்பது மிக வேதனையாக இருந்தது. நாங்களே இரத்த தானம் செய்தோம், எங்களால் முடிந்த அனைத்துமே செய்தோம். என் சகோதரிகள் என்னை விட இளையவங்க. அந்த காலம் எங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் நடித்த முதல் திரைப்படமான ராக்கி வெளியிட்டிருந்தாங்க, தயாரிக்க கொண்டிருந்தாங்க. அம்மா கோமா நிலையில் மருத்துவமனையில் இருந்தபோது என் தந்தை சுனில் தத் படப்பிடிப்பு முடிக்க வேண்டும் என்று என்னை இந்தியாவுக்கு அனுப்பினாங்க. அப்போது எனக்கு அது புரியவே இல்லை. அம்மா கோமாவில் இருக்கும்போது எப்படி படத்தை முடிக்க சொல்கிறாங்க என்று நினைத்தேன். இருந்தாலும் அவங்க சொன்னபடி படத்தை முடித்து மீண்டும் திரும்பினேன் என்று கூறினாங்க. தாயினுடைய இறுதி நாட்களை நினைவு கூர்ந்த சஞ்சய் தத் அவங்க கடைசி வரை போராடினாங்க. எப்படியாவது வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக அவங்க உயிரை பிடித்து கொண்டிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் வீட்டிற்கு வந்த பிறகுதான் அந்த போராட்டத்தை நிறுத்தினாங்க. அதன் பின்பு நாங்கள் அவங்கள இழந்தோம். என் கண்கலங்கும் வகையில் பகிர்ந்தாங்க. அந்த பேட்டியில் தனது தந்தை சுனில் தத் குறித்து சஞ்சய் தத் அவரிடமிருந்து வாழ்க்கையின் மிக முக்கியமான மதிப்புகளை கற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார். அவர் மிகவும் கண்டிப்பான தந்தை. இன்று என்னிடம் இருக்கும் ஒழுக்கம், பெரியவர்களை மதிக்கும் பழக்கம், மருத்துவர்களுக்கு மரியாதை செலுத்தும் பண்பு என அனைத்துமே அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். என்னை விட இளைய மருத்துவராக இருந்தாலும் அவர் என் மருத்துவர் என்பதால் அவருக்கு நான் எப்போதுமே மரியாதை கொடுப்பேன். நடிகை நர்கீஸ் 1981ஆம் ஆண்டு தனது 51 வயதில் கணைய புற்றுநோயால் உயிரிழந்தார். அவர் மறைந்த சில நாட்களால் சஞ்சய் தத்தினுடைய முதல் திரைப்படமான ராக்கி வெளியானது. சஞ்சய் தத்தின் தந்தையும் மூத்த நடிகரும் சுனில் தத் 2005ஆம் ஆண்டு மாரடைப்பால் தனது 75 வயதில் காலமானார். இதற்கிடையே சஞ்சய் தத் சமீபத்தில் இயக்குனர் ஆதித்யா தர் இயக்கிய துரைந்தர் திரைப்படத்தில் நடித்திருந்தார். அந்த படம் 2 பாகங்களாக உருவாகியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.